சுஜாதா அவர்களின் வசந்த் வசந்த் நாவலுக்கு கிடைத்த வரவேற்பில் திக்கு முக்காடி போனேன். நான் உங்களுக்காக வித்தியாசமான கதை அமைப்பு கொண்ட திகில் நாவலுடன் இப்போது வந்திருக்கிறேன். கணேஷ் வசந்த் பங்கு பெற்று கலக்கிய இதன் பெயரும் கொலை. மனைவியின் மீது கொண்ட அதீத சந்தேகத்தால் தற்கொலை செய்து கொண்ட அவள் கணவன் ஆவியாக வந்து அவளை தொல்லைப்படுத்துவதாக கணேஷ் வசந்திடம் அவள் சொல்ல, அவர்கள் எடுத்த முயற்சியில் கண்டுபிடித்த விபரீத சஸ்பென்ஸ் என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். இதன் பெயரும் கொலை. தொப்பி நீதிபதியின் மேஜை முன் வைக்கப்பட்டிருந்தது. காப்பி கலரில் சற்றே பழசாக இருந்தது. டைப்பிடித்து கொண்டிருந்த கோர்ட் கிளார்க் அதை நாய் கொண்டு வந்த வஸ்துவை போல பார்த்து கொண்டிருக்க, கணேஷ் அதை எடுத்தான், ஆராய்ந்தான். கணேஷ் மெல்ல வந்து சாட்சி சோமசேகரை கண்கொட்டாமல் பார்த்தான். வசந்த் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க மற்றொரு கோர்ட்டுக்கு போயிருந்தான். கணேஷிடம் கேஸ் காகிதங்கள் எதுவுமே இல்லை. சமயோஜிதம் தேவைப்பட்டது. பாண்டே கோவித்து கொள்வார். குற்றம் சாட்டப்பட்ட நரசிம்மன் ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எவ்வளவும் நம்பிக்கையே இல்லை. இவனை காப்பாற்ற வேண்டும், தூக்கில் போடாமல் ஆயுள் தண்டனையினாலும் சரிங்க என்று கதறி இருக்கிறான். நரசிம்மனின் தொப்பி இறந்தவன் சடலத்தின் அருகில் கிடந்ததாக சோமசேகர் சத்தியம் அடித்து சாட்சி சொல்லியிருந்தான். அவனை பார்த்தார். சல்லிஸாக பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் விற்றுவிட்டு 10% கமிஷனும் கொடுப்பான் போல தோற்றமளித்தான். இந்த தொப்பி இறந்து போன கதிரேசனுடையதுங்கிறீங்களா மிஸ்டர் சோமசேகர்? ஆமாங்க. இதே தொப்பி, இதே மூக்குப்பொடி கலர்? ஆமாங்க. எத்தனை தடவை கேட்பீங்க? கணேஷ் கோபத்துடன், எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்லணுங்க. உங்கள் சாட்சியத்தில் இருந்தால் உசுறு ஊசலாடுது. கணேஷ், பயப்படுத்தாதீங்க என்றார் நீதியரசர் பாண்டே. ஹீ இஸ் எ ப்ரொஃபஷனல் லாயர் யுவர் ஆனர். வெல், ப்ரூவ் தட். எப்பவும் அவர் தொப்பி தான் போடுவாரா சோமசேகர்? இல்லை, திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்த பிற்பாடு கொஞ்ச நாள் முடி வளர்கிற வரைக்கும் போட்டிருந்தாரு. அப்பால் அந்த வாக்குவாதம் வந்து விவகாரம் பெருசாக போய் கை கிளப்பு ஏற்பட்டுச்சே அன்றைக்கி. கணேஷ் குறுக்கிட்டு, இந்த தொப்பி அவரது தாங்கிறீங்க? சந்தேகமே இல்லை. நானே ஒரு தடவை வாங்கி போட்டு பார்த்துருக்கேன். அப்படியா? வலையில் மாட்டுகிறான். சத்திய பிரமாணம் எடுத்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு தொப்பியை மேஜையிலிருந்து எடுத்தான் கணேஷ். இதன் உள் பக்கத்தில் கேன்னு எம்ப்ராய்டரி போட்டிருக்கே, பார்த்துருக்கீங்களா சோமசேகர்? சோமசேகர், நிச்சயம் பார்த்துருக்கேன். நிச்சயம் பார்த்துருக்கீங்க. சத்திய பிரமாணம் எடுத்திருக்கீங்க? அட ஆமாங்க. கேன்னு இனிஷியல் எம்ப்ராய்டரியா? ஆமாங்க யுவர் ஆனர். இந்த தொப்பியின் உள் பக்கத்தில் எந்த விதமான இனிஷியலும் இல்லை. இவர் சொன்னது அத்தனையும் பொய். இவர் சாட்சியத்தை நம்பகமற்றது என்று உடனடியாக நீக்குமாறு கோருகிறேன். கேஸை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாண்டே அந்த தொப்பியை ஆராய்ந்தார். மிஸ்டர் சோமசேகர், நீங்கள் தொப்பியை பார்த்தீங்களா, பார்க்கலையா? உண்மையை சொல்லுங்கள். சோமசேகர் ப்ராசிக்யூட்டரை ஒரு முறை பார்த்தான். பார்க்கலைங்க. முன்னால் ஏன் பார்த்ததா சொன்னீங்க? போலீஸில் சொல்ல சொன்னாங்க. கோர்ட்டில் சலசலப்பு ஏற்பட்டு பாண்டே, கணேஷ், சேஷாத்ரி, லஞ்சுக்கு அப்புறம் என்ன சேம்பரில் வந்து பாருங்கள். கோர்ட் அறையை விட்டு வெளியே வரும்போது வசந்த் காத்திருந்தான். எப்படா வந்த? கடைசியில் பின்னிட்டீங்க பாஸ். முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு கிராஸ் பயன்படுத்தியிருக்கீங்க. இருவரும் தம்புச்செட்டி தெருவில் அவர்கள் அலுவலகத்துக்கு போனபோது ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் டெல் கம்ப்யூட்டர் என்று எழுதி காத்திருந்தது. இன்னொரு கம்ப்யூட்டரா? என்னடா நீ, அந்த எல்டி பிளேயர் வாங்கி வரக்கூட இன்னும் பிரிக்கலை. ஒரு ஃபேக்ஸ் மெஷின் வேறு அப்படியே கிடக்குது. ஒரு வாரம் பொறுங்க பாஸ், ஆஃபீஸ் அப்படியே ஹைடெக் சொர்க்கமாக பண்ணிடுறேன். வாஷிங் மிஷின் கூட பேசலாம். எனக்கு இப்போ ஜட்ஜு கூட பேசணும் லஞ்சுக்கு அப்புறம் சென்றான். நீதி அரசரிடம் பேசிவிட்டு திரும்பினான் கணேஷ். இது என்னடாப்பா புதுசா? ஆன்சரிங் மெஷின். நம்ம இல்லாதப்போ தொலைபேசிகளை பதிவு பண்ணுறதுக்கு. வசந்த் அதை இயக்க, மிஸ்டர் கணேஷ், நான் உங்களை சந்திச்சே ஆகணும். நீங்கள் ஆஃபீஸ் வந்த உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 49633736 ப்ளீஸ். மெஷின் வச்ச போனி பாருங்க என்றான் வசந்த். அந்த எண்களை ஒத்தினான். ஹலோ மிஸ்டர் கணேஷ், நான் வசந்த் பேசுகிறேன். என்ன விஷயம்? ஃபோனில் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. கணேஷ் கூட பேசணும். குரலில் பதட்டம், பயம் பாஸ். ஸ்பீக்கர் ஃபோனில் போடு என்றான் கணேஷ்.
வசந்த் பொத்தான்களை அழுத்த கணேஷ் அலமாரியில் ஒரு சட்ட புத்தகத்தை தேடிக்கொண்டே, ஹலோ, திஸ் இஸ் கணேஷ், வாட் இஸ் த ப்ராப்ளம்? கணேஷ், உடனே எங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள். பேரை சொல்லுங்க முதல்ல என்றான் வசந்த். நான் பிரேர்னா சந்திரன். என்ன விஷயம் பிரேர்னா சந்திரன்? நல்ல பேர் எங்கேயோ, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். என் கணவர் கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாரு, திறக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு அந்த தெருக்கோடியில் பூட்டு திறக்கிறவன் யாராவதுல கவனிக்கணும். உள்ளே இருந்து சத்தமே வரல. எனக்கு கவலையாக இருக்குது கணேஷ். அதுக்கு மேலே அவள் பேசியது அழுகையால் மழுப்பப்பட்டது. வார்த்தைகள் தீர்ந்த பின் சற்று நேரம் கீச்சு குரலில் அழுதாள். வாங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. சண்டை போட்டிங்களா? சேச்சா இல்லை, ஊர்லேருந்து திரும்பி வரேன், கதவு உள் பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே தான் இருக்காரு. கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மூச்சு கேட்குது. தூங்குறாரா பாருங்க. இந்த நேரத்தில் தூங்க மாட்டாரே. கதவை பலமாக தட்டுங்க, அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லையா? நிச்சயம் தூங்கிட்டு இருப்பாருங்க. ஜன்னல் கதவு சாத்திருக்கு. ஒற்றை குச்சி கொடை எதையாவது விட்டு நம்பி கிம்பி பாருங்க, இல்லைன்னா உடைங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, கஷ்ட காலம் என்று வசந்த் சொல்ல அவள் குரலில் அவசரம் தொனித்தது. வச்சிடாதீங்க ப்ளீஸ். திஸ் உமன் இஸ் நட்டு பாஸ் என்றபடி ஃபோனை வைத்தான். அப்போது வசந்தின் பேஜர் அகவியது. அதை பைக்குள்ளிருந்து தேடி அதில் இருந்த செய்தியை படித்தான். இப்பெல்லாம் பேஜரில் தமிழில் வருது பாஸ், எல்லாரையும் கொல்ல வேண்டும். என்னடா ஷாக் ஆயிட்டேன்? யாரோ பைத்திகாரம் பாஸ். ஃபோன் மீண்டும் ஒலித்தது. பிரேர்னா பேசுகிறேன். கணேஷ் ப்ளீஸ், நீங்கள் வந்து தான் ஆகணும். எட்டி பார்த்தீங்களா, தூங்கிட்டு இருக்காரா? இல்லை, தொங்கிட்டு இருக்கார். கணேஷும் வசந்தும் திருவான்மியூர் கடற்கரையோரம் இருந்த அந்த நவீன பல மாடி கட்டடத்தை அடைந்தபோது பிற்பகல் 3. பாஸ், எங்கேயோ கேட்டிருக்கேன் அந்த குரலை. பிரேர்னாங்கிறது பேர் கூட கேட்ட மாதிரி தான் இருக்குது. வர வர ஞாபகம் பிசக்கிட்டு இருக்கு பாஸ். டே, கேட்டியில் என்னடா படம் ஓடுது? அன்ஃபெய்த்ஃபுல் லைஃப். போன வாரம் இன்ப சுகம். பின்ன ஓ ஞாபகத்துக்கு ஒன்றும் பழுதில்லை போடா. மணி பொத்தானை விரல்வதற்கு முன் பிரேர்னா கதவை திறந்தாள். வசந்துக்கு உடனே அவள் யார் என்று தெரிந்து விட்டது. அவள் டெலிஃபோன் குரலுடன் முகத்தை பொருத்த முடிந்தது. அவள் முகம் தமிழகத்தின் அனைத்து இல்லங்களிலும் தெரியும் முகம். ஏறக்குறைய எல்லா டிவி சீரியல்களிலும் எல்லா விளம்பரங்களிலும் பார்த்த முகம். ஒரே சமயத்தில் அவளால் ஜீன்ஸ் அணிந்த காலேஜ் கன்னியாகவும் காட்சி தர முடியும், அல்லது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, விட்டமின்களை பரிந்துரைத்து உங்களுக்கு ஆங்கிலம் கற்க ஆசையா என்ற விளம்பர தமிழிலும் நடிக்க முடியும். செயற்கையாக அழகாக அழுத அந்த பெண் இயற்கையாக அழுதபோது இப்போது அழகாக இல்லை. கலவரத்தில், பயத்தில், கண்ணீரில் மூக்கு நுனி சிவக்க அழுதிருந்தாள். குரல் கம்மி இருந்தது, பவுடர் கரைந்திருந்தது. கணேஷ், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வந்ததும் கொஞ்சம் தெம்பாக இருக்குது. ஐயோ, இப்படி பண்ணிட்டாரு. விளையாட்டுக்கு கதவை சாத்திட்டு இருக்காருன்னு. எந்த ரூமு? சாக்லேட் நிற கிரனைடு பளபளத்த ஹாலுக்கு பொருத்தமற்ற புத்தர் சிலை கைகளை ஆகாயத்தில் தூக்கி கொண்டிருக்க, மேலே வசந்த அதன் தலையை தடவிவிட்டு ஒரே ஒரு படி ஏறி அந்த அறையின் தேக்கு மர கதவை அணுகினான். உள்ளே பாருங்களேன். ஜன்னல் பக்க திரைச்சீலை அவ்வப்போது சம்மதித்து உள்ளே உள்ளதை காட்டியது. வசந்த் எட்டி பார்த்தான். கால்கள், உதறி கொண்டிருந்த கால்கள். பாஸ், கதவை உடைக்கணும், ஆசாமி இன்னும் சாக்கலை, கால் உதறிட்டு இருக்கு. நான் பார்க்க வரல, பார்க்க மாட்டேன் என்று அவள் கதறி கொண்டிருந்தாள். ஏதாவது பெரிய ஆயுதமா இல்லையா? கிடப்பார என்றான் கணேஷ். இல்லை, ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க, அல்லது பிளேடு கூட கொடுங்க. வசந்த் அந்த கதவில் ஸ்க்ரூ டிரைவரை நெம்பி செருகி, பாஸ், இந்த மாதிரி கதவை அமைஞ்சிக்கரையில் ஒரு முறை திறந்திருக்கேன், ஒரே ஒரு மோதல் போதுங்க, பிராணனை விட்டுரும். கணேஷ் தன் தோள்களால் பலமாக அந்த கதவை 3 முறை மோத சட்டென்று திறந்தது. உள்ளே பிரேர்னாவின் கணவன் தொங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலுக்கு வெகு அருகில் ஒரு நாற்காலி கவிழ்ந்திருந்தது. அதன் மேல் ஏறித்தான் தொங்கிவிட்டு அதை தள்ளி இருக்க வேண்டும். அவன் கைகள் அந்த செயலை ரத்து செய்து திருப்பிவிடும் முயற்சியில் சுருக்கை அவிழ்க்க முயன்று கழுத்தில் நகம் கீறி ரத்தம் சிந்தி கொண்டிருந்தது. நாக்கை கடித்து கொண்டு வெளியே வந்திருந்தது. ஒரு பல்பு அளவுக்கு ஆக்கியிருந்தது. கை காலை உதைத்ததால் மொத்த உடலும் லேசாக சேட்டிலைட் போல சுற்றி கொண்டிருந்தது. வசந்த் பாய்ந்து அந்த நாற்காலியை நிமித்தி அதில் ஏறிக்கொண்டு கழுத்து முடிச்சை அவிழ்த்தான். பஸ் பிடிங்க. கணேஷ், உள்ளே வராதிங்கம்மா, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க.
செத்து போயிட்டாரா என்று அழுதாள். நீங்கள் ஃபோன் பண்ணலைன்னா போயிடுவார். எங்கே பண்ணணும், யாருக்கு பண்ணணும்? நாசமாக போச்சு வசந்த், நீ போடா. கணேஷ் அந்த அறையில் தனியாக விடப்பட்டிருந்தான். இது எத்தனையாவது தற்கொலை? படுக்கை பக்கத்தில் அவர்கள் இருவரும் சிரிக்கும் ஃபோட்டோ சட்டம் போட்டு வைத்திருந்தது. மார்பு அசைகிறதா பார்த்தான், இல்லை. மூச்சு நின்று போயிருந்தது. ஆனால் இதயம் லேசாக அடித்து கொண்டிருந்தது. அதற்கு இன்னும் செய்தி கிடைக்கவில்லை போலும். வசந்த் ஃபோன் செய்தான். கணேஷ் அவனுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க முயன்று கொண்டிருந்தான். நாக்கை உள்ளே தள்ளுவது கடினமாக இருந்தது, நுரை வேறு. கடவுள் ஏன் இப்படி செய்தார்? ஏன் இப்படி செய்தார்? நல்லா இருந்தாரே, காலையில் கூட ஷூட்டிங் போயிட்டு வா, நாயை வாக்களிச்சிட்டு போனாரே, சிரிச்சு பேசி டாட்டா காட்டினாரே என்று அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அருகாமை வீட்டில் உள்ளவரிடம் டாடா சுமோ இருந்தது. அவர் கணேஷை அடையாளம் கண்டு கொண்டார். மிஸ்டர் கணேஷ், இனி ஹெல்ப் தயங்காமல் கேளுங்க. மை நேம் இஸ் ஜோ என்றார். உங்கள் வாகனத்தில் ஏற்றி உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனுங்க. கூட போனுங்க, இது போலீஸ் கேஸ் என்றான் வசந்த். முதல்ல இந்த ஆளை சேவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி? 1 கிலோமீட்டரில் பெரிய தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது. முதல்ல அங்கே போகலாம். உங்கள் மனைவி கிட்ட இவங்களை பார்த்துக்க சொல்லுங்கள். அவங்க வர வேணாம். வசந்த், நீ இருடா. கணேஷ் அந்த வாகனத்தில் ஆடி அசைந்து கொண்டு செல்லும்போது அவன் நினைவு சற்று திரும்பியது போல தோன்றியது. கணேஷ் அவன் தலையை தன் மடியில் வைத்து கொண்டான். தண்ணி என்றான் அவன். மினரல் வாட்டர் பாட்டிலிலிருந்து நீர் அவன் வாயில் ஒரு மிடரு கூட போகாமல் பக்கவாட்டில் வழிந்தது. குபுக்கென்று கொப்பழித்த போது ஒரு அத்தமும் கோழையும் தெரிந்தது. மெல்ல அவன் பேச ஆரம்பித்தான். அவதான் என்றான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எல்லாம் அவளால் தான். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் பொழைச்சி வாங்க. இது எத்தனாவது தடவை சொன்னாளா? சரி சரி என்றான் புரியாமல். முதல் தடவை, ஃபஸ்ட் டைம். வேணும்னுட்டே காரை மோதின, முடியலை. அப்புறம் பிளேடை வச்சுக்கிட்டு மணிக்கட்டில் கீறி முயற்சி பண்ண, தைரியம் வரல. நான் சாவலியா இன்னும்? இல்லை, சாக விடுறதா இல்லை, சாவணும். ஆவியாக வந்து அவளை உயிரோடு கொல்லணும். கார் ஜன்னலுக்கு வெளியே ஒரு அதிரடி விளம்பரத்தில் பிரேர்னா கையில் ஆரோக்கிய பானத்தை வைத்துக்கொண்டு விரலை உயர்த்தி சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். கணேஷ் சென்றதும் வசந்த் பிரேர்னாவுடன் தனியாக இருந்தான். அவனுக்கு ஆறுதல் முறைகள் எதுவுமே தெரியாது. ஏதாவது ஏடா கூடமாக சொல்லிவிடுவான். அது போலவே இப்போது, ஏங்க புருஷன் தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு அவரை என்ன கொடுமைப்படுத்தினீங்க என்று கேட்டுவிட்டான். அவள் அந்த கேள்வியை அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கவில்லை. வசந்தை வருத்தத்துடன் பார்த்தாள். சாரி, கேட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தற்கொலைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதுக்கு அவரை துரத்துனது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பின்னால் உங்களுக்கு லாயர் உதவி தேவையாக இருந்த காரணத்தை கேட்டு வச்சுக்கலாம்னுட்டு தான் என்று சொதப்பினான். சந்தர் புத்தி இல்லாத ஆள் என்றாள். முதல்ல இருந்தே சரியில்லையா, இல்லை கல்யாணம் ஆனப்புறம் பிடிச்சிருச்சா? இது அதை விட மோசம் இல்லையா? இதெல்லாம் கேட்பாங்களா? ஆமாம், கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த ஆள் பிழைக்க பாதிக்கு பாதி சான்ஸ் இருக்குது. ஐயோ, பழிச்சு வந்தார்னா என்னை உயிரோடு சாவடிப்பாரே என்றாள் கவலையுடன். சுவற்றில் இருந்த சிலுவை அடையாளத்தை பார்த்து, நீங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸா? அவர். நீங்கள்? நாங்கள் சாக்கேத் பிராமின்ஸ். அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆமாம், கர்நாடகா தார்வாரை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டோம் 3 தலைமுறையாக. நீண்ட மௌன இடைவெளிகளுக்கு பின் யோசித்து யோசித்து பேசினாள். சந்தர் எனக்கு சென்னை வந்ததும் பழக்கமானார். கல்யாணத்தப்போ எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. கேமராமேன், ஃபீல்டில் உள்ள கஷ்டங்கள் புரிஞ்சவர்னு தான் சம்மதித்தேன். அம்மாவுக்கு இஷ்டமே இல்லை. அரவிந்து தான் சரியான மாப்பிள்ளைன்னாரு. இவரை கட்டிக்கிட்டேன். கல்யாணம் ஆன முதல் தினத்திலிருந்து பொறாமல் ஆரம்பிச்சிருச்சு. நீ ஏன் ஜானகிராம கையை பிடிச்சி குலுக்கின அப்படின்னு. ஜானகிராமங்கிறது சங்கர் வீடியோ கிரியேஷன்ஸ் ஓனர், அப்பா ஸ்தானம். அவர் கையை ரிசப்ஷனில் பிடிச்சி குலுக்கிட்டேனா. அவர் எனக்கு வாத்சல்யமாக கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டாராம். முதல் இரவில் புடின்னு பிடிச்சாரு. அப்போ ஆரம்பிச்சிச்சு நெருப்பு. என்கிட்ட மரியாதையாக இரு, நீ எனக்கு தான் பொண்டாட்டி, போகிற வரவனுக்கெல்லாம் இல்லை. இப்படியா பேசுவாங்க தினமும்? நீங்கள் டிவியில் வருவீங்கல்ல? ஆமாம், அதுதானே சம்பாத்தியம். மாடலிங் பண்ணுவேன். அவர் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தார்? சம்பாதிக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு என்னை அதட்டிக்கிட்டு எந்த வேலையும் 6 மாதத்தில் இருந்ததில்லை. சண்டை, ரேஸு, சூதாட்டம். உங்கள் பேர் வசந்த் தானே? ஆமாம்.
வசந்த், இதுவரை 3 தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. வெளியே சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்ட காமிச்சிருக்கலாமே. காட்டினமே, அது பெரிய கதை. நானும் வரணும், எனக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு சம்மதித்த பிறகு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். டாக்டர் யார்? தனசேகர், பூந்தமல்லி ஹைரோடில். அப்போது டெலிஃபோன் மணி அடிக்க அவள் அதை பற்றி கவலையே படவில்லை. வசந்த் எடுத்தான். பிரேர்னா என்றது ஒரு அதட்டல் குரல். பிரேர்னா இல்லை. இது யார்? வசந்த். பிரேர்னா நைட் ஷெட்யூல் வராங்களான்னு கேட்கணும். வரமாட்டாங்க. ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு. என்ன அசம்பாவிதம்? அவங்க கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ இன்றைக்கி ஷூட்டிங் இல்லையா? எல்லோரும் காத்திருப்பாங்களே. ஃபோனை வையா, உடனே உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன் என்று வசந்த் ஃபோனை வைத்தான். அதை எடுத்து அதன் குட்டி திரையில் எழுத்துக்களை பார்த்தான். கில் ஆல் தோஸ் வைஃப்ஸ். வசந்த் பதட்டத்துடன் அதை மூடி வைத்தான். எங்கேயோ யாரோ விஷம காரியம் செய்கிறார்கள். பேஜரில் வந்தது, இப்போது செல்போனில். இந்த கேஸ் எளிதாக முடியப் போவதில்லை என்று உள்ளுணர்வு சொன்னது. மறுபடி பிரேர்னாவின் வீட்டு ஃபோன் ஒலிக்க, வசந்த், கணேஷ் பாடியை வீட்டுக்கு கொண்டு வரலாமான்னு கேளு. போயிட்டாரா? ஆமாம், ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்களாம். நேபர் தான் சொன்னார். ராஜசேகர்னு குட் மேன். அவர் தான் ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்கார். நீ அதை கேட்டு சொல்லிடு. எங்கேருந்து பேசுகிறீங்க? கோர்ட்டுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி போனேன். பாண்டியை கூப்பிட்டுருந்தாரு. கொஞ்சம் இருங்க மிஸ்ஸஸ் சுந்தர், உங்கள் கணவருடைய உடலை இங்கே கொண்டு வரலாமான்னு கேட்குறாங்க. அவள் பீரிட்டு அழுதாள். வசந்த் காத்திருந்தான். ரொம்ப அழறாங்க. அந்த ஆள் கிறிஸ்டியன் பாஸ். தெரியும், ராஜசேகர் சொன்னார். பெட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். புதைக்க வேண்டி வரும். பாடியை கொண்டாந்துருவோம் என்ன? பிரேர்னாவின் அருகில் சென்று அவளை அணைத்து ஆறுதல் சொன்னான். மேக்கப் கரைந்து முகத்தில் கண்ணீர் கோடு போட்டிருந்தது. அழாதீங்க. என்ன சொல்கிறீங்க? பாடியை கொண்டு வரலாமா? அங்கிருந்தே கொண்டு போயிடலாமா? என்ன வேணாலும் செய்யுங்க. இனிமே என்ன? ஈனஸ்வரத்தில் அலமாரியில் டெலிஃபோன் புக் இருக்குது. அவங்க அக்கா நம்பர் இருக்குது. அவங்க பெங்களூர்லேருந்து வரணும். அம்மா அப்பா கிடையாது. செய்தி மெல்ல பரவ ஃப்ளாட்காரர்கள் முதலில் வந்து விசாரித்தார்கள். பின் அக்கம் பக்கத்தவர்கள் வந்தார்கள். வராந்தாவில் செருப்புகள் நிரம்பியது. மலர் மாலைகளும் மலர் வளையங்களும் வந்தன. கார்கள் வந்து கதவுகள் மெல்ல சாத்தப்பட்டன. எல்லாமே பொய் கும்பல். இன்னும் பாடி வரலையா? இல்லை என்றான் வசந்த். வரும். இல்லை, நீங்கள் யார்? நானா? பாடம் பண்ண போகிறவன். பாடம்? எம்ஃபார்மிங் என்றான் வசந்த். அவன் வசந்தை விட்டு சரையிலென கவலை முகத்துடன் விலகினான். ரிலேஷன்ஸ் வர வர காத்திருப்பாங்களா? அப்படித்தான் தோணுது. ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கிட்டு வரீங்களா? பிரேர்னா தரையில் ஒரு கழுத்து படுத்திருக்க ஒரு மாமி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். பெண்கள் அருகில் வீட்டிருந்தார்கள். அங்கே தொங்கிய மௌனத்தை ஏறக்குறைய தொட்டு பார்க்க முடிந்தது. நாய் அறைக்குள்ளிருந்து குறைத்து ஓய்ந்து விட்டது. வசந்த் மற்றொரு அறைக்குள் நுழைந்தான். அலமாரியில் தாறு மாறாக புத்தகங்கள் அடுக்கி வைத்திருந்தன. திருக்குறள், திருக்குரான், பைபிள், மாடர்ன் கிரைம் ஸ்டோரிஸ், ஜாவா பீன்ஸ். புரட்டினான். வசந்த் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். கருப்பு பெயிண்ட் அடித்து நானா பக்கமும் கண்ணாடி அமைத்து வெண்மை வெல்வெட் போட்ட அமரர் ஊர்தி நடுவே சவப்பட்டி வைக்கப்பட்டு இருந்தது. கணேஷும் பக்கத்து வீட்டுக்காரரும் இருவர் உதவ பெட்டியை வெளியே நீட்டினார்கள். பெட்டி உள்ளே வரும்போது மௌனத்தை கத்தியால் கிழித்தது போல பிரேர்னா அலறினாள். கணேஷ் வசந்த் அருகில் வந்து, எதுக்கோ வந்து எதுலேயோ மாட்டிக்கிட்டோம், வாடா போகலாம், வேலை கிடக்குது. புறப்படும் முன், மிஸ்ஸஸ் சந்தர், அவரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணோங்க. இனிமே ராஜசேகர் பார்த்துப்பார், நாங்கள் வரோம். அந்த பெண், பெட்டியை மூடிருங்க, இந்த கோலத்தில் நான் அவரை பார்க்க விரும்பலை. தேக்கு மரம் போலிருந்த பாலிஷ் போடப்பட்டிருந்த சவப்பட்டியின் மேற்புற முகத்தை காட்டக்கூடிய வகையில் திறந்திருந்தது. வசந்த் சந்தரின் முகத்தை பார்த்தான். முழு நீளம் பாரித்து வீங்கி போய் அவனை கடைசியில் உயிருடன் பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் எத்தனை மாறுதல்! மரணம் எத்தனை வேகமாக கோரப்படுத்தி விடுகிறது! கணேஷ், போகாதீங்க, உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றாள் பிரேர்னா. பிரேர்னாவுடன் கணேஷ் அடுத்த அறைக்குள் செல்லும்போது, வசந்த் நீயும் வா என்றார். பிரேர்னா கணவனின் தற்கொலையின் தாக்கத்திலிருந்து சற்று தெளிந்திருந்தாள். முகத்தில் களைப்பு நீங்கி இருந்தது. டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா பாஸ்? கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா புதைக்க முடியாதுல்ல. ஜோ ராஜசேகர் தான் உதவி பண்ணார். பிரேர்னா,
உங்கள் கணவருக்கு பெருசாக ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? எதுவும் எடுத்ததா தெரியல. ஏன் ஏதாவது பிரச்சனை வருமா? பெரிய தொகை இன்சூரன்ஸ் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சந்தேகப்படுவாங்க. அவள் எதிர்பாராமல் அருகே வந்து, கணேஷ், என் முகத்தை பாருங்க, என்ன தெரியுது? பளிங்கு முகம், நல்ல சிவப்பு, 24 வயது இருக்கலாம். மாடல் செய்வதற்காக உடல் எடையை பத்திரமாக பாதுகாத்து துக்கத்தையும் மீறி தக்க இடங்களில் தக்க பரிமாணங்களில் இருந்தாள். உடைய தயாராக உள்ள கண்ணாடி ஜாடி போல இருந்தாள். உதவி செய்ய உலகின் எல்லைக்கு கூட செல்லலாம் போல இருந்தாள். உங்கள் முகத்தில் தெரிகிறது ரிலீஃப் தான் என்றான் கணேஷ். சரியாக சொன்னீங்க. இவரை கல்யாணம் செஞ்சுக்கப்புறம் முதலாக இப்போ தான் ரிலீஃப். பெரிய பாரம், சுமை நீங்கினாப்புல இருக்குது. என்ன வேலையில் இருந்தார்? என்ன வேலையில் இல்லைன்னு கேளுங்க. எந்த வேலையையும் 3 மாதத்துக்கு மேலே பார்க்க மாட்டார். முதல்ல இன்ஸ்டியூட்டு, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி படித்தாராம். அப்புறம் டிப்ளமாவை காட்டினதே கிடையாது. கேமராமேன், அப்புறம் வீடியோ கடை வச்சார். கம்ப்யூட்டருக்கு தாவுனார். டேப் ரெக்கார்டர், செல்ஃபோன் ரிப்போர் கடை வச்சார். ஏதோ ஒரு திறமை இருக்குது. அது என்னென்னு அவராலே கண்டுபிடிக்க முடியாத ஓயாத அலைகிற மனசு. இடையில் லாட்டரி, ரேஸு. கணேஷ், நீங்கள் ஏன் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்க? சந்தர் சாவறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? சொன்னார். என்ன சொல்லியிருப்பார்? எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம், அவள் தான் என்னைய சாக்கடிச்சா, அப்படித்தானே? ஏறக்குறைய அப்படி தான். அதை நீங்கள் நம்புறீங்களா என்றால் உதடு துடிக்க. நம்புறதுக்கோ நம்பாததுக்கோ உங்கள் திருமண வாழ்வை அத்தனை கிட்டக்க நான் பார்க்கலிங்க. சொல்லட்டுமா? இப்போ வேண்டாம். வக்கீல் என்ற முறையில் தெரிஞ்சிக்க இப்போ அவசியம் இல்லை. வசந்த், இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க. வசந்த் அதை படித்தான். சூசைடு பை ஹேங்கிங்னு தான் போட்டிருக்கு. ப்ராப்ளம் எதுவும் வராது. அதுக்குள்ளே கயிறு இருக்கு, அடையாளம். கழுத்தில், வாயில் சலைவா வழிஞ்சது. மூளைக்கு 3/4 பாகம் நீளம் பாரிச்சு. அப்புறம் கோட்ரேட் ஆர்டரி நசுங்கி போய். ஐயோ, எனக்கு ப்ளீஸ் விவரமெல்லாம் வேண்டாம், படிக்காதீங்க. பாஸ், டையிங் டிக்ளரேஷன் ஏதாவது கொடுத்தாரா? நான் அப்போ இல்லை. ஆம்புலன்ஸில் கொஞ்சம் கோர்வை இல்லாமல் பேசினார். அப்போ தான் எனக்கு தெரியும். நான் தான் கோர்ட்டுக்கு போயிட்டேனே. இன்றைக்கி ராத்திரியை எப்படி கழிக்க போகிறேன்னு பயமாக இருக்குது. இந்த வீட்டில் தங்க முடியாது. ஏதாவது ஹோட்டலில் தான் புக் பண்ணுங்க. ராஜசேகர் ஏற்பாடு பண்ணுறதா சொன்னார். அவரை பார்த்தீங்கள? என்னை விட ஜோ எவ்வளவு பெரியவர். அவர் மேலே சந்தேகப்பட்டு திட்டி துரத்தி. சந்தேகம் வருஷம் பூரா சந்தேகம். தூங்குறப்ப சந்தேகம், கனவுல கூட சந்தேகம். இனி சந்தேகப்படுறதுக்கு ஆள் போயிட்டாரே. அந்த மரணத்தால் எந்தவித ப்ராப்ளமும் வராதில்ல என்றால் மறுபடி. வராது, பெரிய சொத்துக்கித்து எதுவும் இல்லாத பட்சத்தில் என்றான் மறுபடி. சொத்தாவது எல்லாம் என்னது தான், பணம் எல்லாம் என்னது தான். போலீஸ் வந்து விசாரித்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் செல் நம்பர், வேஜர் எல்லாம் இருக்குது. பாத்ரூமில் கூட பிடிக்கலாம். ஃபோன் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. உங்களை பீடித்த உபாதை விலகிட்டதாகவே வச்சுக்கோங்க. கெட்ட சொப்பனம் கலைஞ்சு போச்சு. 1 மாதம் கண் காணாமல் எங்கேயாவது போயிடுங்களேன் என்றான் வசந்த். ஏகப்பட்ட ஷெட்யூல். ஒரு டெய்லி சோப், தினம் படப்பிடிப்பு. வசந்த், கதையை அப்படியே மாற்றிட சொல்லுங்கள். ஹீரோயின் வெளிநாடு போயிட்டா, அங்கே ஒரு விபத்தில் உள்ளாகி பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுக்கான அப்பப்போ ஃபோட்டோவை காட்டி, ரோட்டில் போகிற ஆட்டுக்குட்டியை காட்டி அப்படியே ஓட்ட சொல்லுங்கள். எனக்கு இந்த 1 மாதமாவது நிம்மதி வேணும். புயல் அடித்து கொஞ்ச மாதிரி இருக்குது. சொந்த புருஷனோட சவத்தை அடுத்த ரூமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன்னா எனக்குள்ளே எத்தனை வெறுப்பு இருக்கணும். புரியுதுங்க, அதையே போட்டு அரைக்காதீங்க. வசந்த், பெண்கள் ஆண்களுக்கு சிருஷ்டை செய்யவும் பிள்ளை பெற்று கொடுக்கவும் ஏற்பட்டவங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. கவனித்தேன். அலமாரியில் இதெல்லாம் வழக்கொழிஞ்சு புஸ்தகமாக வச்சிருக்காரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, யோசிச்சுட்ருக்கேன். அதுக்காக சமஸ்கிருதம்லாம் படிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு கணேஷ்? பண்ணிக்கிறதாவே உத்தேசம் இல்லை. ஏன்? இந்த மாதிரி கேஸையெல்லாம் பார்த்துட்டு கிலியில் இருக்கார் பாஸ். என்னை உதாரணமாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு முட்டாள். விசாரிக்காமல் பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஃப்ளாட் ராஜசேகர் வந்தபோது, ஜோ வாங்க, இவங்க தெரியும். கணேஷ் என் கூட தான் இருந்தார். சிஸ்டர், பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் வராங்க. வந்ததும் பாடி எடுத்துடலாம். ஃபியூனரலுக்கு வெஸ்டர்ன்
செமெட்ரி கொஞ்சம் க்ளீனான இடம்தான். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் எடுத்துடலாம், ஸ்மெல் வருது. அவர் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்கிற உதவி பார்த்தீங்களா? சந்தர் அப்படிப்பட்டவன் இல்லை ப்ரோ. அவனை ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருந்துச்சு. ஒரு வாரம் முழுவதும் சரியாக இருப்பான் சார். பிரில்லியண்ட்டாக பேசுவான். அப்புறம் ஒரு வாரம் கத்துவான். கணேஷ் மறுபடியும் நடுக்கூடத்துக்கு வந்தான். சவப்பட்டி முற்று மூடப்பட்டு தலைமாட்டில் சந்தர் புன்னகைக்கும் புகைப்படம் வைத்து மாலையிடப்பட்டிருந்தது. சந்தரின் அக்கா புருஷனும் வந்த உடனே கொஞ்ச நேரம் பெட்டி இறக்கே மௌனமாக நின்றுவிட்டு அடுத்த அறைக்கு சென்று பிரேர்னாவை கட்டி கொண்டு மௌனமாக அழித்தார்கள். துக்கத்திலும் ஒரு பெரிய மனுஷத்தனம் இருந்தது. அவளுடைய அக்கா புருஷன் கடைசியாக போய் சேர்ந்துட்டான். ஜோ, இது எத்தனாவது முயற்சி? ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? நான் எதுவும் கமிஷனரை பார்க்கணுமா? இல்லை, எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. தன் எண்ணங்களாலேயே தன்னை சாவடிச்சுக்கிட்டான். பாவம் இந்த பொண்ணு. பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போயிடுங்களேன். வருவாளா? 1008 கமிட்மெண்ட் வாசல்லே காத்திருக்காங்களே டிவிக்காரங்க. சற்று நேரத்தில் சவப்பட்டி அமரர் ஊர்தியில் வைக்கப்பட்டது. அது புறப்பட்டு செல்வதை பார்த்துவிட்டு கணேஷ், வாடா வசந்த், சாப்டர் க்ளோஸ் என்றான். கதிரேசன் கிராஸை நாளைக்கு தொடணும். நரசிம்மன் தப்பிச்சிருவான் பாஸ். காரில் திரும்பும்போது, பாஸ், நீங்கள் ஆஸ்பத்திரி போயிருந்தப்ப அவன் அலமாரியில் உள்ள புத்தகங்களை எல்லாம் பார்த்தேன். மனு சாஸ்திரம் எல்லாம் இருந்தது. அதில் பெண்களை 2ஆம் பட்சமாக கருதுகிற எல்லா வடிகளையும் அப்படியே அடிக்கோடு போட்டிருந்தான். தீவிரமான சுய இரக்கம் அல்லது கட்டுக்கடங்காத சுய நாச எண்ணங்கள் கொண்டவன் அவன். இதுதான் அந்த தற்கொலைக்கு காரணம். 3வது தடவை முயற்சி பண்ணியிருக்கானா? சொன்னான். தைரியம் வரல, அதில் தான் பாதியில் கை விட்டுட்டேன் அப்படின்னா. உசுறு இருந்ததா பாஸ்? ஆமாடா, கொஞ்சம் நேரம் போராடிக்கிட்டே இருந்தான். டூ லேட். அவர்கள் சரவணாவில் வட்ட மேஜையில் நின்று கொண்டு டிஃபன் சாப்பிட்டு விட்டு அலுவலகத்துக்கு வந்தபோது பின்னிரவு. கொஞ்ச நேரம் கரண்ட் போயிருந்தது. எத்தனையோ வாங்கினேன், ஒரு ஜெனரேட்டர் வாங்கலை பாரு. ஆர்டர் பண்ணிட்டேன், வெள்ளிக்கிழமை வந்துடும் பாஸ். கணேஷ் இருட்டில் யோசித்து கொண்டிருந்தான். திரும்ப திரும்ப அந்த முகம் மனதில் குறுக்கிட்டது. தடித்த நாக்கு, லேசாக சுழலும் உடல். அவசரப்பட்டு செய்த காரியத்தை ரத்து செய்ய முடிச்சு அவளுக்கும் முயற்சியில் கழுத்தில் நகைக்கீரல் காயம். அத்தனையும் நினைவு திரையில் அல்லாட கணேஷ் தூங்கிவிட்டான். ஏதோ ஒரு இனப்புரியாத எண்ணம் மனதின் அடித்தளத்தில் உறுத்தியது. குருவிகளின் சத்தம் கேட்டு விழித்தெழுந்தான். கரண்ட் வந்து மின்விசிறி பேயாக சுற்றி கொண்டிருந்தது. ராத்திரி வேளையில் எந்த குருவி கூவுகிறது என்று வியந்தான். வசந்த், பாத்ரூமில் இருக்கேன் பாஸ். அது என்னடா குருவி சத்தம்? பேஜர் பாஸ், எடுத்து பாருங்க. எங்கடா இருக்குது? சோஃபாவில் பேண்ட்டில் கழட்டி வச்சுருக்கேன், பேக்கெட்டில் இருக்குது. பேஜர் இன்னமும் கூப்பிட்டு கொண்டே இருந்தது. அதை தேடி எடுத்து அதன் எல்சிடி எழுத்துக்களை வெளிச்சத்தில் பார்த்தான். அவள் கொல்லப்படுவாள் என்று எழுதியிருந்தது. வசந்த், என்னடா இது? வசந்த் தலை சொட்ட சொட்ட அரை டிராயரில் வந்து நின்று எட்டி பார்த்தான். பாஸ், இது 3வது மெசேஜ். முதல்ல இதே பேஜரில் வந்தது, அப்புறம் செல்ஃபோனில், அப்புறம் இது. ஏதோ ப்ராப்ளமா? அப்போது அலுவலகத்தின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க கதவின் மணி பொறுப்பின்றி மீண்டும் மீண்டும் அழுத்தப்பட்டது. பின் குறிப்பாக படவென்று தட்டப்பட்டது. ஹூ இஸ் த ஹெல் என்று வசந்த் திறக்க பிரேர்னா அவன் மேல் மயங்கி விழுந்தாள். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்குவோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.